ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. அண்மை செய்தி. நீட் வினாத்தாள் கசிவு நாடு முழுவதும் பரவியுள்ளதா என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். நீட் முறைகேடு வழக்கு தொடர்பான விசாரணை நடந்து வரும் நிலையில் இதுபோன்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் எழுப்பியிருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு நாடு முழுவதும் பரவியதா என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தலைமை நீதிபதி இதுபோன்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, நாடாளுமன்றத்தில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அந்த நீட் தேர்வு தொடர்பான விவாதங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிஞ்சதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லி இருக்கிறாரு. அதைத்தான் சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்ப அதுக்கு அப்படியே மாறுபட்டு முரண்பாடான ஒரு கருத்தை, முரண்பாடான ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலிருந்து எழுப்பி இருக்கிறாரு. இந்த 2 இடங்கள், பீகார்ல 2 இடங்கள்ல நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது உறுதியாகி இருக்கிறது. ஹசார்பாக் மற்றும் பாட்னா ஆகிய 2 பகுதிகளில் வினாத்தாள் கசிவு அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்றது உறுதியாகி இருக்குது. எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருன்னா, கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள், இடைத்தரகர்கள் அவங்க கொடுத்த வாக்குமூலங்கள் அடிப்படையில் அதுல நிறைய மாணவர்கள் அவங்களுக்கு வினாத்தாள் அப்படின்றது 4ஆம் தேதி, மே 5ஆம் தேதி தேர்வு நடக்குது. ஆனா அதுக்கு முன்னாடியே 4ஆம் தேதி மாலையே அவங்களுக்கு இந்த வினாத்தாள்கள் அவங்க கைகளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதை அடிப்படையா வச்சுதான் அப்படின்னா 4ஆம் தேதியே கிடைச்சிருக்கு. ஒரு நாளைக்கு முன்பாகவே அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா இது வெறும் அந்த 2 பகுதிகளில் மட்டும்தான் இருக்கா, இல்லாட்டி நாடு முழுவதும் பரவி இருக்கா அப்படின்றத நம்ம உறுதி செய்ய வேண்டி இருக்கு அப்படின்ற மிக முக்கியமான கருத்தை சந்திரசூட் அவர்கள் தற்பொழுது முன்வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த வினாத்தாள்கள் அச்சடிக்கப்படுறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இந்த வினாத்தாள் கசிவு அப்படின்றது நடந்திருக்கா அப்படின்றது எப்படி நமக்கு தெரியும்? ஒரு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, அது எங்கன்றது யாருக்குமே தெரியாது. அங்க இருந்து வினாத்தாள் கசிஞ்சிருக்குன்னா யாரால அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற கேள்வியை மனுதாரர்கள் தரப்பு கேட்ட பொழுது அதுக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் தலைமை நீதிபதி முன்வச்சிருக்கிறாரு. ஒரு வங்கியில இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமா தான் வினாத்தாள் அப்படின்றது போகணும். ஆனா இங்க இடைத்தரகர்கள் கிட்டையும் அந்த வினாத்தாள்கள் போயிருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்ற பல அடுக்கடுக்கான கேள்விகளை மத்திய அரசு தரப்பு கிட்ட இப்ப தலைமை நீதிபதி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துல இந்த விவகாரம் அனல் பறக்க போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அதுக்கு சற்றும் குறைவில்லாம உச்சநீதிமன்றத்திலையும் இந்த விவகாரம் பெரும் பேசு பொருளா இருக்கு. இன்னைக்கு காலையில மென்ஷனிங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வழக்கை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கோரிக்கையை முன்வைப்பாங்க. அதை கூட இன்னைக்கு எடுத்துக்காம காலையில தொடங்குன 10:30 மணிக்கு நீதிமன்றம் தொடங்குனதுல இருந்து நீட் தேர்வு சம்பந்தமான விவகாரம் அப்படின்றதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய கேள்விகளை தலைமை நீதிபதி முன்வைக்கிறாரு. அந்த வினாத்தாள் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கான பதில்களை யார் சொல்லி கொடுத்தாங்க, அந்த மாணவர்களுக்கு அவங்களே சால்வ் பண்ணாங்களா, இப்படின்ற ஏராளமான கேள்விகளை தலைமை நீதிபதி கேட்டுக்கிட்டு வராரு. எந்த ஆதாரமும் இல்லைன்னு நாடாளுமன்றத்துல மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டு வரும் நிலையில அதுக்கு அப்படியே நேரெதிரா ஒரு கேள்வியை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்வச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வழக்கின் நகர்வுகள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.